வணக்கங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம தாளவாடியில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் இப்படிதான் வேலி அமைப்போம். மின்சார வேலின்றது இதுதான். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தொங்கு வேலி மாதிரி அமைக்கிறோம். இப்போ அரசு ஒரு ஆணை கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ இவ்வளோ உயரம் வைக்கணும், இவ்வளோ அகலம் வைக்கணும், இந்த இன்சுலேட்டர் தான் பயன்படுத்தணும், அந்த இன்சுலேட்டர் தான் பயன்படுத்தணும்ன்றலாம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி இருக்குன்னா, என் கார்ல பிரேக் இல்ல, நீ எல்லாம் ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ இதே கர்நாடக வனத்துறை இந்த பக்கம் பாருங்க எப்படிப்பட்ட வேலி அமைச்சிருக்கு. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, 5 கிலோமீட்டருக்கு இருக்கிற எல்லா விவசாயிகளுமே எங்ககிட்ட பதிவு பண்ணணும், மின்சார வேலி அமைச்சேன்னா நீ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பதிலா இவங்க இது மாதிரி ஒண்ணு அமைச்சிட்டாங்க அப்படின்னா யானைகள் உள்ள வராது. யானைகள் வந்துச்சுன்னா எவ்வளவு சிறப்பா விவசாயி வேலி அமைச்சாலும் சரி, யானைகள் அதை உடைச்சிடும். யானைக்கு அந்த திறன் இருக்கு. அப்போ எங்களை விவசாயிகள் எங்களை நீ அதை செய் இதை செய்யும் சொல்றதுக்கு பதிலா வனத்துறை இதை செய்துச்சுன்னா போதும். வனத்துறைக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை, விவசாயிகளை நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நாம ஒவ்வொரு வருஷமும் வேலிக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். இதுக்கு அது இல்லாம இப்போ வனத்துறை இன்னும் வேற ஒரு புதிய செலவுல வைக்குது. செலவுகளோட இல்லாம நிறைய விதிகளை வைக்குது. நீ இந்த இன்சுலேட்டர் தான் பயன்படுத்தணும், இத்தனை கம்பி தான் பயன்படுத்தணும் சொல்லுது. அதனால விவசாயிகளை நாம எல்லாரும் சேர்ந்து கேட்க வேண்டியது, வனத்துறையும் தமிழ்நாடு அரசையும் கேட்க வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அமைச்சு கொடுங்க. யானை வெளியே வராது. யானை வெளியே வரலைனாவே இங்க சேதாரம் கிடையாது. யானைக்கும் சேதாரம் கிடையாது, மக்களுக்கும் சேதாரம் கிடையாது. வனத்துறை வருஷத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் பல கோடிகள் ரூபாய் இழப்பீடா கொடுத்துட்டு இருக்கு. அந்த இழப்பீட்டு தொகை முழுசுமே வனத்துறைக்கு லாபம். இது ஆரம்பத்தில் செலவு அதிகமா இருந்தாலும் இது அருமையான ஸ்ட்ரக்சர். ஆகவே விவசாயிகளை நாம அனைவருமே தமிழ்நாடு அரசை கேட்க வேண்டியது, இப்படி ஒரு நல்ல அமைப்பை அமைச்சு கொடுத்து தமிழக விவசாயிகளாகிய எங்களை பாதுகாத்து எங்களுடைய வளத்தை பாதுகாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.